சரி, கையில் பணம் இருக்குல்ல? ஊருக்கு போகிறதுக்காக வச்சுருக்கோம் சார். சரி, அதை எடுங்க. டேய் பணம் தேடுறா. இந்தா தம்பி இங்கே சார். இந்தா எல்லாருக்கும் 2 ஆப்பிள் ஜூஸ் வாங்கிவிடு. சரிங்க. மீதி பைசா இருந்து நீ என்ன வச்சுக்க. சரிங்க சார். ஜூஸை குடிச்சிட்டு நல்லா தெம்பாடுங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு பைசா கிடையாது. இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் உங்களுக்கு பணம். அப்போ தான் நீங்கள் ஊருக்கே போக முடியும். அப்போ ஊருக்கு போன மாதிரி தான். ஏ, எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? உங்கள் ஊரில் விளாடும் போதுக்கு எவ்வளோ தைரியமாக விளாண்டியே. ஏண்டே, உங்களை எதிர்த்தாடுறவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவனுக்கும் உங்களை மாதிரி 2 கை 2 கால் தானே இருக்குது. அன்றைக்கி என்னமோ எங்கள் மண்ணில் எந்த வேணாண்டி வந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த கோவம் இப்போ எங்கெல்லாம் போச்சு? இது உங்கள் ஊர், உங்கள் மண். இதோ இங்கே சுற்றி நிற்க எல்லாரும் உங்கள் ஜனங்க நினச்சிக்கங்கடே. அவ்வளோ பேர் உங்களுக்காக கை தட்டானோ, உங்களுக்காக விசில் அடிக்கானோன்னு நினைங்க. ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சி ஆடாதிய. தோக்க மாட்டோன்னு ஒரு பிடிவாதத்தோட ஆடுங்களேன். கபடியில் பாடி போகிறவனுக்கு மூஞ்சில் மட்டும் கண்ணு இருந்தால் போதாது. கை கால் விரலுன்னு உடம்பெல்லாம் கண்ணா இருக்கணும். என்னை பிடிக்க எவனும் இல்லைங்கிற தெனாவட்டி இருக்கணும். எத்தனை தடவை உங்கள் ஊர் மண்ணுங்கிற ரத்தத்தை பார்த்துருக்கோம். முட்டி பேய்ந்து முழங்கால் உடைஞ்சி தோல் கிழிஞ்சி இவனோட தோக்கிற பயிலுங்கிற அம்மானத்தை எத்தனை நாள் அனுப்பிப்பீங்க? இந்த 20 நிமிஷத்தில் உங்கள் இத்தனை வருஷம் காயம், வலி, வேதனை, அவமானம் எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியும். விளாட சான்ஸே இல்லாமல் வெளியே நின்று உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத்தனை நாள் நீங்கள் விளாண்ட விளையாட்டுக்கு அர்த்தம் தரப்போகிறது இனி நீங்கள் விளையாட போகிற இந்த 20 நிமிஷம் தான்.